love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு லெக்சர் பார்க்க போது EC2 ஆப்டிமைசிங். என்னடா சொல்கிற EC2ங்கிற ஆப்டிமைசிங்கிற இப்படி தான் S3 ஆப்டிமைஸ் இந்த மல்டி அப்லோடு மல்டி டவுன்லோடு இது எப்படா பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிங்க வச்சுக்கோங்களேன். என்ன தான் பண்ணிக்கோன்னு சொல்லி பார்ப்போமா? லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது EC2 குரூப் ஆப்டிமைசேஷன். ஓகே, அதாவது போன வாட்டி நம்ம தியரி தான் பார்த்தோம். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த EC2 குரூப்ஸ்லாம் பார்த்தீங்களா, அது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, இந்த ஸ்பீடு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ இது லேப்னு சொல்லிட்டு ஒன்று வரும்போது கண்டிப்பாக பண்ணுவோம், அதை மிஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த லெக்சர் ஒரு தியரி, ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இருக்கும் மேக்ஸிமம். அது என்னன்னு சொல்லிட்டு காதை நல்லபடி வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த பிளேஸ்மெண்ட் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, பிளேஸ்மெண்ட் குரூப்னால் என்ன, மொத்தம் எவ்வளோ விதமான பிளேஸ்மெண்ட் குரூப்பு, எது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். மொத்தம் 3 விதமான பிளேஸ்மெண்ட் குரூப். ஒன்று கிளஸ்டர், ஓகே, இன்னொன்று ஸ்ப்ரெட்டு, இன்னொன்று பார்ட்டிஷன். இந்த கிளஸ்டருங்கிறது பார்த்தீங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கிளஸ்டர்னால் எது சேமாக இருக்கோ அதெல்லாம் கிளஸ்டர் பண்ணுவீங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கிளாஸில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளாஸில் யார்ப்பா புட்சாலி பசங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த புட்சாலி பசங்க அகாடமியெல்லாம் இருக்கவங்க ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காருவாங்க, அவங்க எல்லாமே சேர்ந்து இருப்பாங்க. அதே என்ன மாதிரி கடைசி பெஞ்சில் எங்களுக்கும் ஒரு கேங் இருக்குது, நாங்கள் அங்கே தான் இருப்போம். எங்களுக்கும் அந்த ஃபஸ்ட் பெஞ்ச் பண்ணுற ஆளுங்களுக்கும் ஒத்துக்கே போகாது. ஓகே, நாங்கள் அவங்கள எப்பா படிப்பு எங்களை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எங்களை பார்த்தாலே வில்லனை பார்த்தாலே பயந்து கூட்டிடுவாங்க. ஸோ இது நடந்த விஷயந்தான் காலேஜில். இப்போ அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி நம்புகிறேன் நான். இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் ஃப்ரண்ட் பெஞ்சால் தூக்கி பேக் பெஞ்சில் போட்டாலோ, பேக் பெஞ்சால் ஃப்ரண்ட் பெஞ்சில் போட்டாலோ, மிக்ஸ் பண்ணாலோ குழப்பமாயிடும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஹோமோஜெனஸ் பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு. இந்த கிளஸ்டரிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது இப்போ எப்படின்னா, ஒரே அவைலபிலிட்டி ஜோனு கிட்டத்தட்ட சேமாக இருக்கணும். அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஸ்ப்ரெட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்ட்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி 3 பிளேஸ்மெண்ட் குரூப்பு: கிளஸ்டர், ஸ்ப்ரெட்டு, பார்ட்டிஷன். ஓகே, ஸ்ப்ரெட்டுனா என்ன, ஒரு ப்ரெட்டில் ஜாமை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, சின்னதாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. ஓகேவா, இதுக்கு பேர் ஸ்ப்ரெட். இது ஹை லெவலில் வச்சுக்கோங்க. பார்ட்டிஷன்னா என்ன, விண்டோஸ் கம்பெனி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் பார்ட்டிஷன் சொல்லிட்டு. விண்டோஸை பார்ட்டிஷன் பண்ணுவீங்க, சி ட்ரைவு, டி ட்ரைவு, பர்சனல் ட்ரைவுன்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் பண்ணுவீங்க. இல்லை உங்கள் வீட்டில் வாலை பார்ட்டிஷன் பண்ணுவீங்க. இது ஏன்டா அது உன் இடம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி பார்ட்டிஷனாக பேசிக்காக டிவைடிங். சரியா, இப்போ எல்லாமே என்னென்னு சொல்லி பார்ப்போம். நம்ம கிளஸ்டர் பிளேஸ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் அவைலபிலிட்டி ஜோனில் ஹோமோஜெனஸ் அப்படின்னா சேர்ந்து இருக்கிற ஆட்களை பண்ணுறது தான் கிளஸ்டர். எதுக்கு பண்ணுறோன்னா, எங்கே உங்களுக்கு லோ லேட்டன்சி ஹை நெட்வொர்க் தேவையோ அங்கே பண்ணுவீங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நான் ஒரு கிரிக்கெட் வெறியன், ஓகே, அதுமாரி நீங்கள் ஒரு ஃபுட்பால் வெறியங்களாக கூட இருக்கலாம். எனக்கு எல்லா பாலும் முக்கியம். அந்த பால் வைடாக போச்சா, நோ பாலா, விக்கெட் எடுத்தாங்களா, 6 அடித்தாங்களா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தலை பிஞ்சிரும். இன்றைக்கி இருக்கிற நாளில் நான் நெட்வொர்க் நான் பார்க்குறேன், மேட்சை பார்க்குறேன். நான் அந்த மேட்சை பார்க்கும்போது சர்வசாதாரணமாக 3 பால் டிலே இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே விக்கெட் போச்சா என்னன்னு சொல்லிட்டு ஒரு க்ரூஷியல் மேட்ச்சு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அது. அதே மாதிரி சாக்கரில் க்ஷணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலை போட்டுருவாங்க. அந்த கோலை மிஸ் பண்ணிட்டா அப்போ இதுக்கு நான் டிலே எதுக்கு பார்க்குறேன், எவனோ எனக்கு கோலை போட்டான்டா அப்படின்னு டைம் மிஷின் அது, எவனோ தாங்கின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லோ லேட்டன்சி, இந்த மாதிரி இந்த லேட்டன்சி இருக்கக்கூடாது, ஹை நெட்வொர்க் த்ரூபுட் இருக்கிறதுக்கு பேர் கிளஸ்டர். எது சேமாக இருக்கோ, ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளஸ்டர் பண்ணி வைப்போம். அது பேர் தான் கிளஸ்டர். இப்போது ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை ஐசோலேட் பண்ணுவீங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்ப்ரெட்டு ஜாம் ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க, பட்டர் ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுவீங்க. ஸோ அதை ஐசோலேட் பண்ணி ஒரு டிஸ்டிங்க்ட் அண்டர்லைங் ஹார்ட்வேரில் பண்ணுவீங்க. ஓகே, அதாவது இப்போ நிறைய ஸ்மால் இன்ஸ்டன்சஸ் இருக்குது, அதை செப்பரேட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்ப்ரெட்டு. அப்பா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிடுறப்பா, இந்த கோவிட் டைமில் எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்கப்பா, சேர்ந்துருக்காதீங்க சொன்னாங்க பார்த்தீங்களா.
அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெட் பட்டர் ஜாம் கூட தேவையில்லை. இப்போது இந்த கோவிட் டைமில் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிடுங்கப்பா, சேர்ந்துருக்காதீங்கப்பா, வியாதி இது பண்ணுங்கப்பா, பாக்டீரியா கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட்டுக்கு சில இன்ஸ்டன்சஸ் உங்களுக்கு தேவை, அதை வந்து ஷுட் பி கெப்ட் ஃப்ரம் ஈச் அதர்னா அதுக்கு பேர் தான் ஸ்ப்ரெட். பார்ட்டிஷன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அது பேர் டிவைடிங், அதுக்கு பேர் தான் பார்ட்டிஷன். ஓகே, இந்த EC2 வந்து டிவைட்ஸ் அ பார்ட்டிஷன் இன்டு லாஜிக்கல் குரூப்ஸ், லாஜிக்கல் செக்மெண்ட்ஸ். சரியா? இதில் என்னன்னா இட் அலோஸ் யூ டு ஐசோலேட் த இம்பேக்ட் ஆஃப் ஹார்ட்வேர் ஃபெயிலியருங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் லாஜிக்கலாக டிவைட் பண்ணிட்டீங்க, இது ஃபெயில் ஆச்சுன்னா இது ரெண்டும் ஓடும், இது ஃபெயில் ஆச்சுன்னா இது ரெண்டும் ஓடும். ஸோ வந்து வண்டி ஓடிடும், நிற்காது, குதிரை நிற்காது. சரியா? இது வந்து அப்படியே லாஜிக்கலாக டிவைட் பண்ணி உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இதுக்கு பேர் தான் வந்து பார்ட்டிஷன். ஓகே, எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எல்லா ரேக்குமே ஒரு ரேக்கு, 2 ரேக்கு, 3 ரேக்கு, இல்லை இதுக்குள்ளேயே 3 ரேக்கு எப்படினாலும் வச்சுக்கலாம். இல்லை எல்லா ரேக்குக்குமே அதுக்கு வந்து ஓன் நெட்வொர்க் இருக்கும், அதுக்கு ஓன் பவர் சோர்ஸ் இருக்கும். சரியாங்க? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? கிளஸ்டர்னா லோ லேட்டன்சி ஹை நெட்வொர்க், கிரிக்கெட் மேட்ச்சு, சாக்கர் மேட்ச்சு லைவ்னு வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட்டு வந்து இண்டிவிஜுவல் EC2 இன்ஸ்டன்சஸ். ஓகே, இண்டிவிஜுவல் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்ப்ரெட்டு. இப்போ நான் கிரியேட் பண்ணது எல்லாமே ஸ்ப்ரெட்டுன்னு வச்சுக்கோங்க. பார்ட்டிஷன்னா மல்டிபிள் EC2 இன்ஸ்டன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மல்டிபிளாக என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து பார்ட்டிஷன், இண்டிவிஜுவல்னு கேட்டால் ஸ்ப்ரெட்டு, அவ்வளோதான். அந்த மல்டிப்பிளில் தான் உங்களுக்கு இந்த பிக் டேட்டாலாம் வரும். ஓகே, அந்த கசன்ட்ரா, ஹெச்பேஸு என்னெல்லாம் பயங்கர ஸ்பீடு தேவைங்க, நிறைய ஸ்பீடு தேவை. ஸோ அதனால் லாஜிக்கலாக டிவைட் பண்ணி பர்ஃபார்மன்ஸை சொன்ன மாதிரி அது தேவை. ஓகே, அது கிளஸ்டர் வராது. ஸோ இதுக்கு வந்து இந்த பார்ட்டிஷன் பிளேஸ்மெண்ட் குரூப்ஸ் அது வந்து வரும். கிளஸ்டர் வந்து சிங்கிள் அவைலபிலிட்டி ஜோன், மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து வேற ஸ்ப்ரெட் அண்ட் பார்ட்டிஷன் வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன். ஓகே, ஒரு சில டைப் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் தான் வந்து பிளேஸ்மெண்ட் குரூப்பில் லான்ச் பண்ண முடியும். கம்ப்யூட்டர், ஆப்டிமைஸு, GPU, மெமரி மாதிரி. நான் சொன்ன மாதிரி AWS வந்து ஹொமோஜனஸ் இன்ஸ்டன்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணாருது. நம்மளால் பிளேஸ்மெண்ட் குரூப்ஸை மர்ஜ் பண்ண முடியாது. இப்போது ஒரு இன்ஸ்டன்ஸை நீங்கள் வந்து இது பண்ண வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் ஸ்டாப்டு ஸ்டேட்டுக்கு வரணும். நீங்கள் அப்படியே அது ஓடிட்டு இருக்கும் போதே மர்ஜ் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் வந்து AWS அந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் நம்ம பார்த்துருக்கோம், இல்லை SDK அதுவும் நம்ம பார்த்துருக்கோம், அதை வச்சு தான் பண்ண முடியும். இது வரைக்கும் கன்சோல் வழியாக பண்ண முடியாது. கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இல்லாட்டி கன்சோல், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இல்லாட்டி வந்து இது SDK, சாஃப்ட்வேர் டெவலப்பர் கிட், இது வந்து இன்னும் கன்சோல் வழியாக பண்ண முடியாது. அவ்வளோதான் நண்பர்களே, மொத்தம் 3 இது: ஸ்ப்ரெட்டு, கிளஸ்டர், பார்ட்டிஷன். இதை தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்ட் 2 பார்த்துப்பீங்கன்னு நம்புறேன், பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். என்னென்ன வித்தியாசமான கமெண்ட்ஸ் சொல்லிட்டு பார்த்தாச்சு. உங்களுக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணியை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி.